இருப்பது நல்லது என்று சொல்லி ஏன் ஒரு மனமகனை அதாவது ஆண்டவரே கரம் பிடிக்கும்படியாக இந்த இந்த திருமணத்தை பரிசுத்த விதமாக ஆராதனை நீர் நடத்தி தரும்படி நான் அவங்க கல்யாணத்தில் வந்து ஆசீர்வதித்த இதே இயேசு கிறிஸ்து எங்கும் ஜீவிக்கிறேன் நீர் இந்த திருமணத்தை நீர் நடத்தி தரும்படி இந்த கரத்தில் கொடுக்கிறோம் எல்லா துதிகரங்களையும் நீர் நடத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜெப கேளுங்களாவே ஆமென். இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் போய் உட்காரு, ரைட் சைடு உட்காரு. ஓகே
யாவரும் எழுந்து நின்றவாறு ஏதேனில் ஆதிமனம் என்ற பாடலை பாடுவோம். மணமக்களை தவிர்த்து நாம் அனைவரும் அமர்வோம். பிரியமானவர்களே, இந்த மணமகன் ஜான் சாமுவேல், மணமகள் லதா இருவரையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் இதை மேன்மையாக கொள்ள வேண்டும் என்று திருமறை கட்டளையிடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்து போல் இந்த திருமணத்திலும் இம்மணமக்களை ஆசீர்வதிக்க திருச்சித்தம் கொண்டுள்ளார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்லுவதை கேளுங்கள். சிருஷ்டிப்பு முதல் கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இது நிமித்தம் ஒருவன் தன் தகப்பனை தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். எப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருப்பார்களாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் அற்புதமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தியிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து திருமணத்தை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவும் அளிக்கவும் கடவுள் தாமே படைத்து கிறிஸ்துவில் மீட்டுக்கொண்ட மனித சுவாப உணர்ச்சிகளை அவரே தூய்மைப்படுத்தி வழி நடத்தவும் குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவில் வளர்க்கப்படவும் இவ்விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருவதால் மனுக்குலம் உறுதியான அடிப்படையில் நிற்கவும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜான் சாமுவேல், லதா ஆகிய இருவரும் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபையின் நியமப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதும் தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஜான் சாமுவேல், லதா ஆகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்புமுள்ள ஆண்டவரே,
மனுக்குலத்தவருக்கு நீர் அருளிய பற்பல நன்மைகளுக்காகவும் மனித வாழ்வில் நீர் நிரப்பியிருக்கும் சந்தோஷத்திற்காகவும் எங்களை ஒருவரையொருவர் சேர்த்து இணைக்கும் ஏற்பாட்டிற்காகவும் கிறிஸ்துவ வீட்டிலிருந்து பிறக்கும் சிறந்த செல்வாக்குகளுக்காகவும் கணவன் மனைவிக்கிற ஒழுக்கத்துக்காகவும் கிறிஸ்துவ திருமண நிலைமையில் விளங்கும் பலத்துக்காகவும் ஆறுதலுக்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த தூய நிலைமையில் இணைக்கப்படும்படி வந்திருக்கும் போது பிள்ளைகளாகிய ஜான், சாமுவேல் மற்றும் லதா ஆகிய இவர்கள் தாம் ஒருவருக்கொருவர் செய்யும் உடன்படிக்கையை பயபக்தியோடும் உமது பலத்தை கொண்டும் நிறைவேற்றி கொள்ள உமது தூய ஆவியின் அருளை நேர் இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உமது ஆவியால் இவர்களை தூய்மையாக்கும். இவர்கள் தங்கள் கடமையை சரியாய் நிறைவேற்றவும் இன்புற்று வாழவும் தங்களுக்கு வரக்கூடிய கவலைகளை மேற்கொண்டு சோதனைகளை எதிர்க்கவும் தக்கதாய் இப்புதிய நிலைமைக்கேற்ற இருதயத்தை இவர்களுக்கு தந்து சகல நற்குணங்களாலும் இவர்களை நிரப்பியருளும். இவ்விதமாய் இவ்வுலகில் உமது ஆட்சி வரும்படி அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மணமகன் மணமகள் 2 பேரும் எழுந்து நிற்க வேண்டும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஜான், சாமுவேல் ஆகிய நீ லதா ஆகிய இவர்களை உன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை மாத்திரம் பற்றி கொள்வாயா? ஆம். லதா ஆகிய நீ ஜான், சாமுவேல் அவர்களை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றி கொள்வாயா? ஆம். பெண்ணுடைய தகப்பனார் வாங்க. அம்மாவுடைய வழக்கையே அவருடைய வழக்கையில் 2 பேரும் பிடிச்சி கை அது மேலே கை கொஞ்ச நேரம் பிடிக்கும். அப்படியே கை வச்சிருங்க. ஜான், சாமுவேல் ஆகிய நான் லதா ஆகிய உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். லதா ஆகிய நான் ஜான், சாமுவேல் ஆகிய உங்களை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உங்களை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். வாக்குறுதிகளை கர்த்தர் கேட்டார், நாமும் கேட்டோம். நீங்கள் 2 பேரும் முழங்கால் படிக்கணும். இப்பொழுது சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு இந்த பாட்டை பாடுவோம். புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் என்ற பாடல். அப்பொழுது திருமாங்கல்யத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வைத்து அவருடைய ஆசி பெற்று இங்கே திரும்பி வருவோம். திருமணம் கர்த்தருடைய கிருபையினாலே நடந்தேறும். திருமாங்கல்யத்துக்கு
இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் இந்த திருமாங்கல்யத்தையும் இவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் யாவரும் எழுந்து நிற்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை உனக்கு அணிவிக்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உன்னை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். லதா, நீங்க சொல்லுங்க. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கிறேன். என்னுடைய சரீரத்தால் உங்களை கனப்படுத்துகிறேன். என் உலக சம்பத்து அனைத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமென். நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரிவித்தபடியினால் இவர்கள் கடவுளுடைய நியமப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே தெரிவிக்கிறேன். ஆகையால் கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. மனுக்குலம் அனைத்தையும் படைத்து காப்பாற்றுகிற அநாதி தேவனே, ஆவிக்குரிய எல்லா நன்மைகளையும் ஈகிற கருணாகரனே, நித்திய ஜீவனுக்கு காரணராகிய கடவுளே, ஈசாக்கும் ரெபேக்காலும் உண்மையாய் ஒருமித்து வாழ்ந்தது போல உமது நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிற உமது அடியாராகிய மணமகளும் இந்த மாங்கல்யத்தை அடையாளமாகவும் அத்தாட்சியாகவும் மணமகன் தரிப்பிக்க மணமகள் தரித்து கொண்டதினாலே தங்களுக்குள்ளே செய்த உடன்படிக்கை உறுதியாய் கைக்கொண்டு நிறைவேற்றி எப்பொழுதும் பூரண அன்பும் சமாதானமும் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து
உமது கற்பனைகளின்படி நடக்க எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவர்கள் மேல் உமது ஆசீர்வாதத்தை பொழிந்தருளோ. பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து காப்பாராக. ஆண்டவர் உங்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையாலும் நிரப்புவாராக. இந்த பரிசுத்த வேதாகமத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு மிஸ்ஸஸ் ஜான் சாமுவேல் அவர்களுக்கு இந்த சபை சென்னை கிறிஸ்துவ ஆலய திருச்சபையின் மூலமாக ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பரிசீலிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதாக. ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கிறதை இந்த 128வது சங்கீதத்திலே நாம் இப்பொழுது மாறி மாறி வாசிப்போம். சபையார் அனைவரும் எழுந்து நின்று இந்த வசனத்தை, நான் 1வது வசனத்தை வாசிப்பேன், 2வது வசனம், 3வது வசனம் மீண்டும் நான், 4வது வசனம், இப்படி திரு மற்றும் திருமதி ஜான் சாமுவேலுக்கு உரித்தாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த வேத பாடம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நான் 1வது வசனத்தை சொல்லுகிறேன், பிறகு நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். சபையார் அனைவரும் மணமக்களும் அமரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வேத பகுதி வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கிற வார்த்தைகளை கேளுங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமமாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழி நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளினால் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ
குழந்தைவைகளுக்கு ஏற்றவழி ஒழித்து விட்டேன். எப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். எப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். எப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவ முறைப்படி மணமக்களுக்கு வாழ்த்து செய்திகள் சொல்லணும். முதலாவது தேவனுடைய வாழ்த்து செய்தி. தேவ ஊழியர் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ரெவரண்ட் டாக்டர் பி. ராஜா பிரபாகரன் அவர்கள் இந்த ஆலயத்திலே மிகவும் முக்கிய பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். கிரைஸ்ட் ஃபார் எவரி சோலனுடைய பிரசிடெண்ட்டாகவும் இருக்கிறார். அநேக நாடுகளுக்கு சென்று ஆண்டவருடைய வசனங்களை போதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஜான் சாமுவேல் அவர்களுடைய மனைவியோடு சேர்ந்து கூட அவர்களுடைய திருமணத்தை கொண்டாடுகிற நாம் அனைவரும் அவரை நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது தேவ செய்தி. தேவன் நம்மோடு பேசப் போகிறார் அவருடைய ஊழியக்காரர் மூலமாக. இப்பொழுது நம் மத்தியில் வந்திருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் அருட் திரு டாக்டர் பி. ராஜா பிரபாகரன் அவர்கள் தேவனுடைய செய்தியை மணமக்களுக்கும் நமக்கும் அருள்வார். It's a very joyous occasion. மகிழ்ச்சியான ஒரு மங்கள வைபவத்தில் கூடி வந்திருக்கிறோம். I know Jayaraj from 1988 as a young boy was introduced to me and to my dear auntie Dr. John Joseph. எனக்கும் என் அன்பு அண்ணன் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்களுக்கும் ஒரு 18 வயது வாலிபனாக 88ஆம் ஆண்டில் ஜெயராஜ் அவர்கள் அறிமுகமானதிலிருந்து அறிந்திருக்கிறேன். And today I recollect how quickly the world goes spinning. உலகம் எவ்வளவு வேகமாய் சுழன்று கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். Such a joy that his father was such a good help to the ministry in driving our vehicles to many parts of the state during the convention times, during the time of my dear Anan John Joseph. என் அன்பு அண்ணன் டாக்டர் ஜான் ஜோசப் அவர்கள் நாட்களில் ஊழியத்திற்கு கன்வென்ஷன் நாட்களிலே இணைந்தது முதல் பல இடங்களுக்கு பயணிப்பதிலே, வாகனங்களை ஓட்டுவதிலே மிகுந்த உதவியாக அன்பு தகப்பனார் இருந்ததை அன்போடு நினைவு கூறுகிறேன். A boy who was in the ministry helping the minister and the ministry for a long time. நீண்ட நாட்களாக ஊழியத்திலிருந்து ஊழியத்துக்கும் ஊழியருக்கும் பெரும் உதவியாயிருந்த ஒருவர். May his children be blessed mightily. அவருடைய பிள்ளைகள் வல்லமையாய் பலத்த ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. It is a sure grace of God that today these two boys, especially the John Samuel and his brothers, were all brought up in Christian love by the mother, that she is very, very prayerful girl that I know those days. And even today, she was just asked me only one thing, pray that they should live a blessed life. அந்நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நான் அறிந்திருக்கிறபடி அன்பு மணமகன் ஜான் சாமுவேல் மற்றவருடைய சகோதரர் இவருடைய தாயார் மிகவும் அதிகமாக ஜெபத்திலே என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படி ஜெபியுங்கள் என்ற வேண்டுதலோடு கூட பிள்ளைகளை தேவ பக்தியோடு கூட வளர்த்த ஒரு பாக்கியவதியாய் நிற்கிறார்கள். I seen these boys as a very little boy. Suddenly they came few years before fully grown and working. சிறு பிள்ளைகளாக தான் முன்பு மகன்களை அறிந்திருக்கிறேன். திடீரென்று சில ஆண்டுகளுக்கு முன்பு வளர்ந்த பெரியவர்களாக உத்தியோகத்தில் வேலை செய்கிறோம் என்ற நிலையில் வந்த பொழுது மகிழ்ந்தேன். May the Lord bless them also. அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. And it is so loving that the children wanted to get married in this very same tabernacle where my dear Anand and we all worship the Lord. என் அன்பு அண்ணனவர்களோடு கூட இணைந்து யாவரும் ஏகமாய் ஆண்டவரை ஆராதித்த இதே கிறிஸ்து ஆலயத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் விரும்பி ஆசைப்பட்டது மிகுந்த சந்தோஷம்.
If Anand is there, you would have solemnized this wedding also. அன்பு அண்ணன் இருந்திருந்தால் இந்த விவாக வைபவத்தையும் அவர்கள்தான் நடத்தி வைத்திருப்பார்கள். But anyhow, may the Lord bless these days the children who are going to start a new life. எனினும் புதிய இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்கிற மணமக்களை, அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless them, for the Lord is great and powerful. கர்த்தர் பெரியவரும் வல்லமை நிறைந்தவருமாய் இருக்கிறார். இவர்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிப்பாராக. I like to mention one verse from the Bible. பரிசுத்த வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 1 John chapter 5 1 யோவான் 5ஆம் அதிகாரம் and verse 4. 4ஆம் வசனம். For whatever is born of God overcomes the world, and this is the victory that has overcome the world, is our faith. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். That which is born of God overcomes the world. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். The world in which we live is the most important factor of our lives. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் மிக இன்றியமையாத முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாகும். Even when Jesus was about to leave this world, இயேசுவானவரே இவ்வுலகை விட்டு போக இருந்த நேரத்திலும் said, go into the world and preach the gospel. உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றுதான் ஆலோசனை கொடுத்தார். It's a very important factor in anyone who starts the family life. குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிக்கிற யார் எவருக்கும் தேவனுடைய வார்த்தை இன்றியமையாத அச்சாணி போன்றது. The blessing of the parents, the blessing of the pastors, the blessing of all the relatives and friends will all end tonight. பெற்றோரின் ஆசீர்வாதங்கள், போதகர்களின் ஆசீர்வாதங்கள், நலன் விரும்பிகளாய் வந்த சொந்த வந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அனைத்தும் இன்று இரவோடு உங்கள் வாழ்க்கையில் நிறைவாகிவிடும். But the real life starts only from the night and from tomorrow. இன்று இரவு தொடங்கி நாளைய விடியலுக்கு பின்புதான் உங்களுடைய யதார்த்த நிஜமான தாம்பத்திய இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. That is what I mean according to 1 John chapter 5 and verse 4. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி அதை தான் உங்களுக்கு அர்த்தப்படும்படி புரிய சொல்லுகிறேன். The one which is born of God, தேவனால் பிறந்த ஒருவர், the one who got the Lord in our lives. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை உடையவர்களாக இருக்கிறவர்கள். You cannot carry your mother, your father, or anything that which is, but you can carry the Lord God in your life, whoever you may be today. இன்றைக்கும் நீங்கள் யாராக எவராக இருந்தாலும் சரி, என்னதான் ஆனாலும் பெற்றெடுத்த தாய் தகப்பனையோ அல்லது உலகத்தில் இருக்கிற எதையுமோ வாழ்க்கையில் சுமந்து திரியவே முடியாது. கர்த்தர் ஒருவரை மட்டும்தான் சுமக்க முடியும். If you are in the Lord, that's the meaning of John. யோவானுடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால். If you are in the Lord, நீங்கள் கர்த்தருக்குள் இருந்தால், in faith, விசுவாசத்தோடு இருந்தால், the Lord should be with you. கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். When Jacob had a big promise, when Jacob had a big promise from the Lord, யாக்கோபு கர்த்தரிடத்திலிருந்து பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்றபோது Jacob did not simply walk away. சர்வ சாதாரணமாக யாக்கோபு அப்படியே நடந்து போய்விடவில்லை. Jacob says, யாக்கோபு சொல்லுகிறார், Lord, கர்த்தாவே, if as you have promised me, நீர் அடியேனுக்கு வாக்கு பண்ணினபடியே, if you will be with me wherever I go, நான் போகும் இடமெல்லாம் தேவரீர் என்னோடு கூட இருப்பீரானால், whatever I do, நான் செய்கிறது எல்லாவற்றையும், and wherever I bring blessings, நான் எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுகிறேனோ அங்கெல்லாம் I will return with an offering. நீர் என்னோடு இருந்தால் ஒரு காணிக்கையோடு நான் உம்மிடத்தில் திரும்பி வருவேன் என்கிறார். That is the guarantee of the Lord.
கர்த்தர் கொடுக்கும் நிச்சயமான உத்தரவாதம் அதுதான். When Jacob became Israel, யாக்கோபு இஸ்ரவேலாக மாறிய போது who was with him? அவரோடு கூட இருந்தவர் யார்? Isaac, nowhere. ஈசாக்கு இருந்த இடம் தெரியவில்லை. Rebekah, nowhere. ரெபேக்காலும் இருந்த இடம் தெரியவில்லை. Laban treated him like a labor. லாபானோ ஒரு கூலிக்காரனை போல் யாக்கோபை நடத்தினார். Own maternal uncle treated him as a labor. சொந்த தாய்மாமன் தான், ஆனால் வேலைக்காரனை போல நடத்தினார். He says, your father, he tells the Rachel and Leah, your father treated me very badly. யாக்கோபு தன்னுடைய மனைவி ராகேல் லேயாளிடம் உங்கள் தகப்பனை மிகவும் கொடுமையாய் நடத்தினார் என்று சொல்லுகிறார். But God of my father Isaac was with me. ஆனால் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனோ என்னோடு கூடவே இருந்தார். Yes, I don't want to open the Bible and tell you because it is time and many did not know, but I want to tell this as a gift unto John Samuel and Lata. கூடி வந்திருக்கிற உங்களுக்கும் ஜான் சாமுவேல் லதா உங்களுக்கும் இறைவன் கொடுக்க அன்பு பரிசாக இதை உங்களுக்கு திருமண வாழ்த்துதலாய் கொடுக்கிறேன். He says, guarantee me that you will be with me. ஆண்டவரே என்னோடு கூட இருப்பேன் என்று எனக்கு உறுதிமொழி கொடும் என்று கேட்கிறார். Likewise the Lord with him. அதுபோலவே கர்த்தர் அவரோடு கூடவே இருந்தார். When he feared for his brother, born just few minutes before, his brother Asa. தன்னுடைய சகோதரனாய ஏசாவுக்காக அவர் பயந்திருந்த நேரத்திலே சில நிமிடங்கள் அவரை சந்திப்பதற்கு முன்பு, Yes, he talks to the Lord. கர்த்தரிடத்திலே முறையிடுகிறார். Give me grace in the eyes of my brother. என் சகோதரனுடைய கண்களுக்கு எனக்கு கிருபையை கட்டளையிடும். When he meets his brother, தன் சகோதரனை நேரில் சந்திக்கும் போது the brother says, what is this? You got so many children and so many women around you. சகோதரன் கேட்கிறார், இது என்ன உன்னை சுற்றிலும் இத்தனை பிள்ளைகள் இத்தனை பெண்கள் இருக்கிறார்களே, இதெல்லாம் என்ன? All the gift of God, he says. யாக்கோபு சொல்கிறார், தேவன் எனக்கு கொடுத்த வெகுமதிகள். That is the great blessing of God. அதுதான் தேவனுடைய பேராசீர்வாதம் ஆகும். Whoever the parents who are watching my message today, இன்றைக்கும் என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, if somebody could come and ask you, what is this? இது என்ன என்று யாராவது உங்களிடத்தில் வந்து கேட்டு விசாரிக்கும் போது, Then do you have the mind to say, this all blessing is God's gift? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் எனக்கு கொடுத்த அன்பு பரிசென்று சொல்லக்கூடிய மனம் உங்களுக்கு இருப்பதாக. That is very lovely. அதுதாங்க ரொம்ப அற்புதமான அனுபவம். That's what even John says. யோவானும் அதை தான் சொல்லுகிறார். Yes, verse Genesis 33. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் Verse 5. முதல் வசனத்தில் Asa, verse 5. 5ஆம் வசனம், Asa lifted up his eyes and saw the women and the children. ஏசா தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு, Who are all these with you? உன்னோடு இருக்கிற இவர்கள் எல்லாரும் யார் என்றான். God has graciously given this your brother. உம்முடைய சகோதரனாகிய எனக்கு தேவன் கிருபையாயும் அருளின பாக்கிய பிள்ளைகள் இவர்கள் என்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. That is the promise of God. அதுதாங்க கடவுள் கொடுக்கும் வாக்குத்தத்தம். That's what you must say. அதை தான் நீங்களும் சொல்ல வேண்டும். That is the need of the hour today. இன்றைய மணி நேரத்தின் தேவையும் அதுதான். எங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னா அவளுக்கும் வந்துடும், எங்க அப்பா கொடுத்தாருன்னு சொன்னா அவனுக்கு கோவம் வந்துடும், தேவன் கொடுத்தாருன்னு சொன்னா யாருக்குமே கோவம் வராது. Nobody is going to judge when you say the Lord gave me. கர்த்தர் எனக்கு இதை கொடுத்தார்னு சொல்லும் பொழுது அதில் யாருமே வம்பிழுக்க மாட்டார்கள். Yes, from now on it is a tussle between whether it is a bride family or the bridegroom's family. இது மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்ததா பெண் வீட்டிலிருந்து வந்ததா என்று சொல்லி ஒரு பெரிய இழுபறி போராட்டம் இருந்திருக்கலாம். Yes, that is the normal pattern nowadays in this high tech world. அதிக உயர் தொழில்நுட்ப உலகம் என்று சொன்னாலும் இன்றைக்கு எல்லா குடும்பங்களுக்கும் இயல்பாக இருக்கிற ஒரு போராட்ட வழிமுறை இதுவாக மாறிவிட்டது. But when God gives, ஆனால் தேவன் கொடுக்கும் போது nobody can claim the glory. ஒருவராலும் இது நான் தான் கொடுத்தேன் என்று மாறுதட்ட முடியாது. You must believe in the Lord. நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். You must understand one thing in life. வாழ்க்கையில ஒரு உண்மை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Parents, you must resemble the Lord before your children's life. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நீங்கள் கர்த்தரை பிரதிபலிக்கிறவர்களாக வாழ வேண்டும். You must resemble, you must say, when you say that you obey the Lord, you must first obey the Lord.
பிள்ளைகளே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். You say, children, keep up the good promises of the Lord, then you must know that you should keep it first. பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை விடாமல் கைக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்களா? முதலாவது நீங்கள் அதை கைக்கொண்டிருக்க வேண்டும். You say you must be obedient to God. You the fathers, first you must be obedient to your wives. பிள்ளைகளே தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று நீங்கள் சொல்லுகிறது உண்மை என்று சொன்னால் முதலாவது புருஷ தகப்பன்மாராய் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். If you are not example to your wife, then how your children will be an example to your people or the wives who are going to come into their lives. மனைவியேக்கே நீங்கள் மாதிரிகளாக இல்லை என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறவர்களுக்கு எப்படி உங்கள் பிள்ளைகள் மாதிரிகளாக இருக்க முடியும்? Yes, that is what the meaning of my message today. இந்நாளில் என் செய்தியினுடைய அர்த்தம் அதுதான். You must first be an example. முதலாவது நீங்கள் நல்ல மாதிரியாக வாழ வேண்டும். How much is an example Isaac when Jacob was told that you must go and pick up your wife from your uncle's house, you obeyed. யாக்கோபே நீ போய் உன் தாய்மாமன் வீட்டில் உனக்கு பெண் எடுக்க வேண்டும் என்று ஈசாக்கு சொன்ன பொழுது அவருக்கு கீழ்ப்படுகிறார் என்றால் ஈசாக்கு எந்த அளவுக்கு மாதிரியாக வாழ்ந்திருப்பார்? Nothing he gave him. Nothing. He did not give him anything in hand. கையிலே ஒன்றையும் கொடுக்கவில்லை, கொடுத்து அனுப்பவில்லை. He went as a barren boy. ஒன்றுமில்லாத வெறுங்கையான வாலிபனாகத்தான் போனார். But he went met his brother. He became Israel. ஆனால் தன் சகோதரனை சந்திக்க திரும்பி வரும்பொழுதோ இஸ்ரவேலாக மாறி இருந்தார். Who transformed his life? அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தியவர் யார்? Yes, from the beginning till the end, the Lord did it for him. ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரை கர்த்தரே அவருக்காக எல்லாவற்றையும் செய்தார். Because that is the blessing that you need to know today. ஏனென்றால் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Verse 7 of Genesis 31. ஆதியாகமம் 31:7 And it says, வசனம் சொல்லுகிறது, your father deceived me, உங்கள் தகப்பன் என்னை வஞ்சித்தான், changed my wages 7 times, 10 times, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான். but God did not allow to hurt me. ஆனால் தேவனோ அவன் எனக்கு தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. In a foreign land, அந்நிய தேசத்தில், in Syria, சீரியாவில், God protected him from the evil people. பொல்லாத மனுஷர்கள் கைகளில் இருந்து தேவன் இவரை பாதுகாத்து காப்பாற்றினார். But you must carry the Lord in your lives. ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுமந்து திரிய வேண்டும். That is the blessing of God. அதுதாங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம். How many testimonies we can share today? இன்றைக்கு எத்தனை சாட்சிகளை சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் தெரியுமா? God is the only one who can answer. நமக்கு பதிலளிக்க கூடியவர் தேவன் ஒருவர் மட்டும்தான். Last term of Trump in US, America, அமெரிக்க தேசத்தில் கடைசியாக போன முறை ட்ரம்ப் ஆட்சியில் இருந்தபோது a boy from this very same city, from this very same church, a son of a classmate of my dear Anand John Joseph, இதே சபையை சார்ந்த பட்டணத்தை சார்ந்த என் அன்பு அண்ணன் அவர்களுடைய வகுப்பை சார்ந்த சக மாணவர் ஜார்ஜ் ஜோசப் அவருடைய மகனாக இருந்த ஒரு வாலிபன் அங்கே இருந்தார். he cried unto me, uncle, according to the policies of Trump, I am going to come back. என்னை நோக்கி தொலைபேசியில் அழுது சொன்னார், அங்கிள், ட்ரம்புடைய கொள்கையின்படி நான் திரும்பி வந்துவிட வேண்டும். He came back. சொன்னபடியே திரும்பி வந்து விட்டார். I told him, நான் சொன்னேன், the Lord will take you back. மறுபடியும் கர்த்தர் உங்களை இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவார். After 2 years, 2 ஆண்டுகளுக்கு பின்னர் he got married. திருமணமானது. He got a child. அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. Then he was again called to come back. மறுபடியும் பணியிலே சேர்ந்து கொள்ளும்படி அங்கிருந்து அழைத்து கொள்ளப்பட்டார். But do you know what is the miracle in it? ஆனால் இதில் அற்புதம் என்ன தெரியுமா? He went back. மறுபடியும் போனார். Uncle, I am going back. You must pray for me. நான் திரும்பி போகிறேன், எனக்காக ஜெபிக்க வேண்டும் என்றார். I went to pray for him. அவருக்காக ஜெபித்தேன். He went back திரும்பி சென்றார். to the same city, Philadelphia. அதே பிலடெல்பியா மாகாணத்துக்கு திரும்பி போனார். To the same floor, 4th floor. அதே 4வது தளத்துக்கு போகிறார். Same table, same chair. அதே மேஜையில் அதே இருக்கையில் பணி அமர்கிறார். Till today is working in the same chair, in the same table with the same computer. இன்று வரைக்கும் அதே மேஜை நாற்காலியில் அமர்ந்து அதே கணினியிலே அமர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். Who did it? செய்தவர் யார்? Who can do it? இப்படி யாரால் செய்ய முடியும்? His father and mother can do it. தாயும் தகப்பனும் செய்ய முடிஞ்சதா? The Lord did it. கர்த்தர் அதை செய்தாருங்க. That is a testimony. அதுதாங்க சாட்சி. If you believe in the Lord, நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால்
the Lord will do everything for you. உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். When all the 3 men died in the land of Moab, மோவாப் தேசத்துக்கு போன பொழுது ஆண் மக்கள் 3 பேருமே மரித்து போன நிலையில், father-in-law died, மாமனார் மரித்து விட்டார், brother-in-law died, மைத்துனர் மரித்து விட்டார், husband died. புருஷனும் மரித்து விட்டார். Naomi says, நகோமி சொல்லுகிறார்கள், go back, I am going to go back to Bethlehem. நான் பெத்லகேமுக்கு போகிறேன், நீ திரும்பி போய்விடம்மா. But what did Ruth said? ஆனால் ரூத் என்ன சொன்னாள்? The grandmother of Jesus Christ, what she said? இயேசு கிறிஸ்துவானவரின் மிகப்பெரிய கொள்ளுப்பாட்டி என்ன சொன்னார்கள்? A Moabite woman, மோவாபிய ஸ்திரீயிடம், a Gentile, ஒரு புறஜாதியால் தான் she said to Naomi, நகோமியை பார்த்து சொன்னார்கள், your people, my people. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். Okay. சரிம்மா. The next word she said, அடுத்த your God, my God. அடுத்த வார்த்தை உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னார்கள். That carried her a great blessing. அது அவர்களுக்கு பேராசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வந்தது. That is the mother. அதுதாங்க அன்பு. She lost her husband. கணவனை இழந்து விட்டார்கள். She lost her 2 sons. தன்னுடைய 2 மகன்களையும் இழந்து விட்டார்கள். But the great faith and identity of Naomi never changed. ஆனால் நகோமியின் அடையாளமாய் இருந்த மாபெரும் விசுவாசம் ஒருபோதும் மாறவே இல்லை. That is the need of the parents today. அதுதான் இன்றைய பெற்றோர்களுக்கு அடிப்படை தேவை. How you bring up your children today? இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறீர்கள்? And not caring for them after they got married. திருமணமான உடனே அவர்கள் அந்த அன்பை சுமக்கிறார்களா? No, when you bring them up, you bring them up in the love of the Lord. நீங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போதே கர்த்தருடைய அன்பில் வளர்த்து ஆளாக்குங்கள். Not that quarreling with your son after getting married. Hey, நேத்து வரல ஏன் காஃபி நல்லா இருந்ததுன்னு கல்யாண நாள்ல இருந்து அவ காஃபி நல்லா இருக்குதுன்னு அங்கதான் காஃபில தான் ஆரம்பிக்கும். காலையில எழுந்த விட it will start only with the morning coffee. காலையில காஃபில தான் சண்டை சச்சரவுலாம் ஆரம்பிக்கும். எஸ், அவன் நல்ல காஃபி அடுத்த நாள்ல இருந்து எதுவுமே நல்லா இல்லைன்ட்டு அவன் இது எதுக்கு வம்பு? அவ காஃபி நல்லா இருக்குதுன்னா உள்ள இந்த கிச்சனில் சண்டை, கிச்சன்லேருந்து உள்ளே போனால் அவள் பெட்ரூமில் இன்னும் உங்கள் அம்மா காஃபி நல்லா இருக்குதான்னு மாற்றி சொல்லிட்டேன்னுவாங்க. இதே this is the quarrel which starts, it's a spark become a fire. ஒரு சின்ன தீப்பொறிதான் காட்டு தீயாய் எரிகிறது. You must be an example, then your children will be an example to their children. பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மாதிரிகளாக இருப்பார்கள். You are the race, you are the people of the Lord, David says. தாவீது சொல்லுகிறார், நீங்களே கர்த்தருடைய மக்கள், கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஜனங்கள். Psalm 22 22ஆம் சங்கீதம் verse 30 and 31. Let us hear it from Pastor Boaz. 22ஆம் சங்கீதம் 30-32 வசனங்கள். 30-31 ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். A generation will be formed to serve the Lord. கர்த்தரை சேவிப்பதற்காகவே ஒரு தலைமுறை உருவாகும். அது தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். Hallelujah. 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 May the Lord bless this generation today, a generation after generation for the Lord. இன்று இந்த சந்ததியை தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்ததியாய் அறியப்படும்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பாராக. 31 is more important. I will bless you in the same manner whether you are a young couple or an elder. Let this 30 and 31 of Psalm 22 be upon your children. நீங்கள் இளம் தம்பதியராக இருந்தாலும் வயதான தம்பதியராக இருந்தாலும் சரி, 22ஆம் சங்கீதம் 30-31 வசனத்தின்படி நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். 31ஆம் வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவாராக. Let us hear 31. 31ஆம் வசனம், அவர்கள் வந்து கர்த்தரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். Hallelujah. Hallelujah. கர்த்தரே எனக்கு ஆதியம் செய்தார் என்று அறிவிக்கும் ஜனங்களாய் ஜான் சாமுவேல், லதா முதற்கொண்டு இங்கு அமர்ந்திருக்கும் யாவரும், பிள்ளைகளை பெற்றோர்களும் பிள்ளைகளை பெறப்போகிற காத்திருக்கிற வாலிப தம்பதிகளாக இருந்தாலும் வயோதிபராக இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்காக ஒரு உறவின் முறையில் காத்து கொண்டிருக்கிற சகோதரிகளாக இருந்தாலும் கர்த்தர் என்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சந்ததி உங்கள் மகளை உருவாகட்டும். சந்ததியற்று நீங்கள் நிற்பீர்கள் என்றால் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு சந்ததியை உருவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்களை காப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். Father in heaven, thank you for this blessed day. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த ஆசீர்வாத மங்கள நாளுக்காக நன்றி சொல்கிறோம். Beginning from this little family which has started today, being wedded, being made to be as husband and wife today before the altar of God. தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக புருஷன் மனைவியாக இன்றைக்கு உடன்படிக்கையின் ஒப்பந்தத்திலே தங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கிற இந்த இளம் தம்பதியரிலிருந்து ஆரம்பித்து Bless them continually unto the end of this church, whoever were waiting and praying for their children marriage. இந்த திருச்சபையின் கடைக்கோடி வரை தங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண பாக்கியத்துக்காக யார் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. Bless the parents, bless the children, and those who are going to come, as David says in his Psalm 22. பெற்றோரை ஆசீர்வதியும், இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். தாவீது சங்கீதத்தில் சொல்லுகிறபடியே தலைமுறை தலைமுறையாய் வரப்போகிற யாவரையும் ஆசீர்வதியும். Bless them and retain your blessing upon them till your glorious coming. இவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையான வருகை மட்டும் உம்முடைய ஆசீர்வாத வாக்கியங்களை இவர்கள் மேல் நிலைத்திருக்க செய்வீராக. In Jesus' most blessed and honorable name I pray. மகா ஆசீர்வதிக்கப்பட்ட கணத்துக்குரிய இயேசுவானவரின் இன்ப திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பும் அபிமானமும் உள்ளவராய் ஒருமித்து வாழ இவருக்கும் உமது ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, நித்திய கடவுளே, எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளைகளின் வழியிலும் உமது கற்பனைகளுக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழி நடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இன்றும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆசீர்வாதத்தை ஆதரவை தாரும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானம் கட்டளையிட கடவுள் என்பதே. ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தருடைய கிருபையினாலே ஒன்றிணைக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளோடும் சுகபலத்தோடும் எல்லா சம்பத்துகளோடும் கர்த்தருடைய கிருபையினாலே வாழ்க்கை நடத்தி அவருக்கு மகிமை சேர்க்கபடியாகும், அவருடைய ராஜ்ய மேன்மைக்காக உழைக்க வேண்டும்படியாகும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். ஆமென்.
ஓகே. எடுத்து போட்டுட்டு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 2 பேரும் அட்டையை இறக்காதீங்க. கேமரா அந்த பக்கம் இது பண்ணுங்க. போடவே இல்லை, இருங்க. 2வது